பொதுவாக ஒரு டெஸ்டினேஷன் சூஸ் பண்ண ஒரு இடத்த நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த ரோடே வந்து அவ்வளவு அழகாக இருந்தால் எப்படி இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். எவ்வளவு அழகாக இருந்தாலும் அந்த இடத்துல பெரிய ஆபத்தும் காத்திருக்குதுங்க. ஆமாங்க, அப்படிப்பட்ட இடத்த தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து அதிரப்பள்ளி ரோடுன்னே சொல்ல மாட்டாங்க, இதை வந்து யானைக்காடுன்னு தான் சொல்கிறாங்க. நம்ம இந்த ரோட்டில் எப்படி பயணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து கரெக்டாக சோலையார் டேம் தாண்டின உடனே தமிழ்நாடு பார்ட்ரு வருங்க. தமிழ்நாடு பார்டர் முடிஞ்ச உடனே கேரளா பார்டர் ஸ்டார்ட் ஆயிடும். வழுக்கப்பாறா அந்த இடத்தோட பேர். அங்கேருந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து டீப் ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும். அங்கே எவ்வளோக்கு நீங்கள் வந்து அழகு இருக்கோ அதை விட ஆபத்தும் இருக்குதுங்க இந்த ரோட்டில். ஆமாங்க, நீங்கள் வந்து சுற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்காது, ஒரு வீடு எதுவும் இருக்காது. சுற்றியும் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காடாக தான் இருக்கும். வண்டி வந்து மெயினாக வந்து முன்னாடியே வந்து இந்த மாதிரி பைக் ரைடு பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா வண்டி வந்து முன்னாடியே எல்லாம் பார்த்து வச்சுக்குவாங்க. ஏன்னா வந்து வண்டி இடையில நின்றுச்சுன்னா உங்களுக்கு இங்கே மெக்கானிக் ஷாப்போ இங்கே வந்து கடை எதுவுமே இருக்காது. வண்டி வந்து எவ்வளோக்கு நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணி கொண்டு வரீங்களோ அவ்வளோக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த ரோடு வந்து ரொம்பவே வந்து பயங்கரமான ரோடுன்னு சொல்கிறாங்க. யானைகள் அதிகமாக வந்து இங்கே நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னே சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்த தான் இன்றைக்கி நம்ம பார்த்து கொண்டு போயிட்டுருக்கோம். சுற்றி மலை தாங்க. ஏன்னா வந்து இந்த ரோட்டில் வந்து பயணிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. ஏன்னா பல விதமான இன்னல்கள் கடந்து போயிட்டு தான் நம்ம இந்த ரோட்டை நம்ம வந்து கடந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் ஆப்போசிட்டில் வந்து கேரளா வண்டி தான் வந்துட்டு இருந்தது. தமிழ்நாடு வண்டி இன்னி வந்து போகல. ஏன்னா வந்து லீவு நாள் வந்து எல்லாம் வந்து வால்பறை தேடி வராங்க கேரளாவிலேருந்துங்க. ஆமாங்க, நம்ம போகிற வழியில் யானையோட சாணம்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சதுங்க. ஆங்காங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நீரோடைகள் பார்க்க முடிஞ்சது. இந்த ரோட்டில் நீங்கள் வந்து அழகும் இருக்குது, ஆபத்தும் இருக்குதுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டிகிட்டு போங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கபாலின்னு ஒரு யானை ஒன்று இருக்குதுங்க. அது ரொம்பவே ஃபேமஸுங்க. நாம் அந்த கபாலி யானையை பார்க்க முடியுமான்னு தெரியல. ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸோடு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த யானை வந்து போகிற வர வண்டி எல்லாத்தையும் வந்து வழிமறைச்சு எல்லாத்தையும் வந்து அலப்பறை பண்ணிகிட்ருக்குங்களாமா. அந்த யானை தான் பாருங்கள், போகும்போது ஃபுல்லாக யானை சாணம் தான் நிறையா கிடக்குது. அந்த யானை பார்க்க முடிஞ்சால் நமக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா வந்து நம்ம தான் அது பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். நம்ம அப்படியே அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு வேற என்னென்ன அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அது வீடியோ உங்களுக்கு போடுறேன். பீச்சுக்கு போக முடியுமான்னு தெரியல, அங்கே பீச் ஒன்று இருக்குது பக்கத்தில், அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, அது நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். வீடியோ வந்து பாட்டாக போடுறேன் உங்களுக்கு, ஏன்னா லென்த்தாக போட முடியாது. ஃபுல்லாக வந்து டிராவல் பற்றி தான் இந்த வீடியோ. அங்கே போய் வந்து அதிரப்பள்ளியில் லைட்டாக வந்து அந்த ரிவரில் வந்து குளிச்சுட்டு அந்த இடத்துல குளிக்க முடியாது. அந்த கீழே வர இடத்துல வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா குளிச்சுட்டு அப்படியே வந்து இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அப்படியே பீச்சும் பார்த்துட்டு நம்ம அப்படியே வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. ஆமாங்க, ஒரே சரி சொல்ல விரும்புறியா நீ? இந்த இடத்த பத்தி சொல்ல விரும்புறீங்களா? மக்களே சரியான ரைடுங்க. ஏன்னா வந்து இந்த ரோட்ல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் வரணும். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபுல்லா வந்து நாங்க வந்த டைம் வந்து மதியான டைம் வந்து யானையை பார்க்க முடியல உங்களுக்கு. ஆமா, அது காட்டலாம் தான் நினைச்சேன். ஆனா வந்து ரோடு பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்தது. பைக் ரைடு பண்றவங்க வந்து சரியான ஒருத்தன பிளேஸுங்க இது. ஆமா, நீங்களே பாருங்க, ஃபுல்லா வந்து எப்படியோ அட்வென்ச்சருக்குள்ள உள்ள ஃபாரஸ்ட்குள்ள போற மாதிரியே தான் ஃபீல் ஆகுது. ஆனா ரோடு ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க வண்டி ஓட்டுறதுக்கு. ஆனா தீபாவளி நாள் ஃபுல்லா வந்து யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் இங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் யாரோ இருந்தாங்கன்னா இந்த ரோட்டில் யாரோ போயிருந்தீங்கன்னா இந்த ரோடு எப்படிப்பட்ட ரோடுன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ரோட்டில் யாராவது வந்து ரைடு பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் ஏனே தெரிய மாட்டேங்குது, ஏதோ ஒன்றும் சிக்க மாட்டேங்குது, ஒன்றும் கூட மாட்ட மாட்டேங்குது. மிகவும் அபாயகரமான இந்த சாலையில் நைட்டு பயணிக்கிறது தடை விதிச்சிருக்காங்க. அதாவது காலையில் 6 மணிலிருந்து ஈவினிங் வந்து 6 மணி வரைக்கும் தான் போக்குவரத்து பயன்படுத்துகிறாங்க. இந்த தேடி தேடி பார்க்குறோம், ஒன்றும் சிக்க மாட்டேங்குதுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இப்போ ஒரு 12:30 ஆச்சு, 12:30 ஆயிடுச்சு. காலையில் வந்திருந்தா கொஞ்சம் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து யானை வந்து கொஞ்சம் கிராஸ் ஆகும்னு நினைக்கிறேன்.
ஆமாங்க. இதுக்கு வந்து நீங்க உள்ள வரும்போது செக் போஸ்ட்ல வந்து ஒரு டிக்கெட் ஒன்று பாஸ் மாதிரி ஒன்று எடுக்கணும். எடுத்துட்டு அது ஃப்ரீ தான். எடுத்துட்டு உள்ள விட்டுருவாங்க. ஆனா மொத்தம் ரெண்டு செக் போஸ்ட் சொன்னாங்க. ஒரு செக் போஸ்ட்ல மட்டும்தான் அந்த இது பில்லு மாதிரி கொடுத்தாங்க. 2வது செக் போஸ்ட்ல வந்து அது வாங்கல, விட்டுட்டாங்க. ஆனா வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கேட்டான்னு சொன்னாங்க, அதுவும் கேட்கல. நான் எடுக்கவே இல்லைங்க. அப்புறம் உண்மையிலுமே சூப்பரா இருக்கு இடம், வேற லெவல்ல இருக்கு. ரேஸ் யாரு காரணம் அடிக்கிறீங்க? வண்டியே வரல, காரணம் அடிக்கிறீங்க. உண்மையாலுமே வந்து டேஞ்சரஸ் ரோடு தான். ஆனா வந்து எனக்கே வந்து திக்கு திக்குங்குதுங்க. பயமா தான் இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு.